வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார போகக்கூடிய விஷயம் ஜோசப் மர்ஃபியினுடைய சிந்தனை துளிகளிலிருந்து ஆழ்மனதின் அற்புத சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்மனம், இந்த ஆழ்மனதினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில தாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில படக்கூடிய இன்பங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே எது நிகழ்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆழ்மனதுல போட்ட அந்த பதிவுகள் தான் நம்மளுக்கு அதை வாழ்க்கை நிகழ்வுகளாக நம்மளுக்கு நடத்தி கொடுக்குது. இப்ப இந்த ஆழ்மனதினுடைய பதிவுகள் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புறமனதுல இருந்து தான் வருது. இந்த புறமனம் என்ன சொல்லுதோ, எதை நம்புதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆழ்மனம் அதை அப்படியே உள்வாங்கிக்குது. அதை அப்படியே பதிவுகளாக பதிஞ்சுக்குது. அதை அப்படியே வாழ்க்கை நிகழ்வுகளாக நம்ம அதிகமா அதை நம்ப அது வாழ்க்கை நிகழ்வுகளாக நம்மளுக்கு எடுத்து காட்டுது. இதை தாங்க நம்ம ஜோசப் மர்ஃபி எப்படி நம்மளுக்கு தெளிவா ரொம்ப விளக்கமா அற்புதமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. முதல் சிந்தனை அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தனக்குள் இருக்கும் சக்தியின் மேன்மைத்துவத்தையும் தன் சொந்த எண்ணத்தின் சக்தியையும் உணர்ந்து கொள்கின்ற மனிதன் தான் பயணிக்கின்ற பாதைகள் அனைத்தும் இனிமையாகவும் அமைதி நிரம்பியதாகவும் இருப்பதை காண்பான். அப்ப இந்த சக்தி நம்ம ஒரு எல்லாத்துக்கும், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்புறோம். ஆனா உண்மையா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளாரையே சக்தி அபரிதமா இருக்குங்க. கடவுள் தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளாரையே இருக்கு. அதை எப்போ ஒரு மனுஷன் உணர்றானோ அவன் அப்ப தன்னுடைய சொந்த எண்ணத்தினுடைய சக்தியை உணரும் பொழுது தன்னுடைய பாதையை அவன் தெளிவாக வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவனுடைய பாதை இருக்கும். அதாவது அவனுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணத்தை அடிப்படையாக வச்சுதான் எல்லா விஷயங்களுமே நடக்குது. அப்ப எண்ணத்தை சரியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெளிவா நம்மளுடைய எண்ணத்தை சரியா கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, மிக அமைதியாக தெளிவாக நம்மளால கொண்டு போக முடியும். நம்மளை சுத்தி எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்தாலும் நம்மளுடைய பாதையை சரியா வடிவமைச்சு நம்மளால கொண்டு போக முடியுங்க. இணக்கம், அழகு, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் ஒரே மூலத்திலிருந்து தான் வருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முற்றிலும் இன்றியமையாதது. நல்லவற்றை நினைத்தால் நல்லதே மலரும், தீயதை நினைத்தால் தீயவை பெருகும். நாள் முழுவதும் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் இது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம். விவேகானந்தர் அதுதாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்வாரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்வாரு இல்லைங்களா. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, தினைய விதைச்சா தினையை தான் அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப அது போல நம்மளுக்குள்ளார நம்ம எந்த விதமான எண்ணத்தை நம்ம உள்ள செலுத்துறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் இருக்கும். அப்ப நல்லதை நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், தீயதை நினைச்சா கண்டிப்பா தீயதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகும். அப்ப எல்லாமே எங்க இருக்குங்க, நம்மளுடைய எண்ணத்துலதான் இருக்கு. கடவுளுக்கு சவால் விடுகின்ற ஒரு தீய சக்தி இருக்கிறது என்று நம்புவது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. தெய்வீக சக்தியை மக்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இரக்கத்தோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை கடவுள் என்று அழைக்கின்றனர். மக்கள் அதே சக்தியை அறியாமையுடன் எதிர்மறையாகவும் முட்டாள்தனமாகவும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை சாத்தான் என்று அழைக்கின்றனர். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஜோசப் மர்ஃபி என்ன சொல்றாருங்க, கடவுளுக்கு சவால் விடுகிற மாதிரி, அதாவது கடவுள்னா நம்மள ஆழ்மனதும் கடவுள்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்ப இந்த பிரபஞ்ச சக்திக்கு சவால் விடுகிற மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் இங்க இருக்க முடியாது. அந்த தீய சக்தி இந்த சக்திக்கு மீறி வேலையே செய்ய முடியாது. நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அது செயல்படும். அப்ப உங்களுடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான எதிர்மறை சக்தியும் உங்களை கட்டாயம் தாக்கவே தாக்காது, சரிங்களா. நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பில்லி சூனியம், அந்த மருந்து வச்சுட்டாங்க அதனாலதான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு மருந்து வச்சுட்டாங்க அதனாலதான் எங்களுக்கு இப்படி இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன் நீங்க அதை நம்புறீங்க? அவங்க என்ன கடவுளா? அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நம்ம மனதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு எதுவுமே நம்மளைய எதிர்மறை சக்திகள் எதுவுமே நம்மளை தாக்காது. அதே போல நம்மளை தாக்காத பட்சத்துல
அந்த எதிர்மறை சக்திகள் எங்கிருந்து ஏவப்படுதோ அந்த எதிர்மறையான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒருத்தர் கெட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் அங்கிருந்து எங்கிருந்து வருதோ அது அவர்கள் குடும்பத்தையே பாத்தீங்கன்னா இரட்டிப்பு மடங்காக போய் தாக்கும். இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்கூடாக பார்த்திருப்பீங்க. எத்தனை சாமியார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டவங்க எவ்வளவு பேர் அழிஞ்சு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாமே கண்டிப்பா ஒரு கட்டத்துல இதெல்லாம் முழுமையா முடிஞ்சு போய், எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சா மட்டும்தாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பா அங்கேயே அவங்களுடைய கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது அந்தந்த காலகட்டம், அதாவது அந்த நேரத்துல அது ஏதோ கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா காலப்போக்கில் அது அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் சூறையாடிடும். சரிங்களா? அதனால நம்மளுடைய வாழ்க்கை பாதை எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, எண்ணம் சொல் செயலால யாருக்கும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையுமே துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதோட நம்மளுடைய எண்ணத்தை வடிவமைச்சு அந்த ஒரு செயல்பாட்டோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெளிவா கொண்டு போயிட்டோம்னாவே போதும். நம்மளுக்கு எந்த துன்பமும் எந்த காலகட்டத்திலையும் வராது. வந்த மாதிரி இருந்தாலும் இதை அந்த கடவுள், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சரியான நேரத்துல கை கொடுத்து நம்மளை காப்பாத்திருங்க. நிலையான பேருண்மைகள் மற்றும் வாழ்வின் கொள்கைகளின் கண்ணோட்டத்திலிருந்து சிந்திக்க துவங்குங்கள். பயம், அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை ஆகியவற்றின் கண்ணோட்டத்திலிருந்து அல்ல. உங்களுக்காக சிந்திக்க மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்களே தேர்ந்தெடுங்கள். உங்கள் சொந்த முடிவுகளை நீங்களே மேற்கொள்ளுங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என் கஷ்டத்தை நான் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்து மத்தவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு நான் என்ன பண்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் ஏராளம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அமைதியா ஒரு மெடிடேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா, மௌனத்துல 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்வை உங்களுடைய ஆழ்மனம் நிச்சயமாக சரியாக கொடுக்குங்க. நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க அமைதியா தியானத்துல உட்கார்ந்துட்டு உங்களுடைய ஆழ்மனதுகிட்ட என் வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னுடைய தொழில்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, எந்த மாதிரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ட்டு நீங்க மௌனத்துல அப்படியே உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிம்பம் கிடைக்கும். சரியான ஒரு முடிவு உங்களுடைய மனதில் பிறக்கும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது உறுதியா நடக்கும். நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் ஆன்மாவின் தலைவர், உங்கள் விதியின் எஜமான். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் திறன் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்வை தேர்ந்தெடுங்கள், அன்பை தேர்ந்தெடுங்கள், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள், ஆனந்தத்தை தேர்ந்தெடுங்கள். நம்ம ஓஷோ அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க, மனிதனுடைய மனம் பார்த்தோம்னா எப்பவுமே பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே, துன்பங்களை மட்டுமே பேசி பேசி பழகிய இந்த மனதுல நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு மகிழ்ச்சி கொள்ள முடியாது. ஏன்னா அப்படிதான் இந்த உடல், நம்மளுடைய சமூக அமைப்பும் அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணுங்க, அதற்கு எதிர்மாறாக என்னுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும், என்னுடைய ஆரோக்கியம் இப்படிதான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எதெல்லாம் ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கோ, எதெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கோ அதையே நம்மளுடைய எண்ணத்துல திரும்ப திரும்ப பதிவுகளாக நம்ம போடணும். அதுதாங்க விஷயம். என்ன காரணங்க, நம்மளுடைய விதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, தலையெழுத்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு நாம தாங்க எஜமான். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தி எங்க இருக்குங்க, நம்மளுடைய மனதுக்கு தான் இருக்கு, நம்மளுடைய எண்ணத்துக்கு இருக்கு. அதை நம்புங்க நீங்க. உங்கள் வெளிமனம் எவற்றையெல்லாம் ஊகித்து உண்மை என்று நம்புகிறதோ அவற்றையெல்லாம் உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு உங்களது அனுபவங்களாக வெளிப்படுத்தும். நல்ல திட்டத்திலும் தெய்வீக வழிகாட்டுதலிலும் சரியான செயல்பாட்டிலும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் நம்பிக்கை வையுங்கள்.
தடைகள், முட்டுக்கட்டைகள் மற்றும் தாமதங்களை உங்கள் வெளிமனதில் ஏற்படுத்தி வைக்கும் போது உங்கள் ஆழ்மனதில் குடியிருக்கும் ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் உண்மையிலேயே தெரிவிப்பது உங்கள் ஆழ்மனதால் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதைத்தான். இது மன இறுக்கத்திற்கும் உணர்ச்சிகளின் இறுக்கத்திற்கும் வழிவகுக்கும். உடல்நல குறைவும் நரம்பு தளர்ச்சியும் அவற்றை தொடர்ந்து வந்துவிடும். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு இப்போது மிகவும் வயதாகிவிட்டது, என்னால் என் கடமையை நிறைவேற்ற முடியாது, நான் தவறான இடத்தில் வந்து பிறந்து விட்டேன், எனக்கு பணபலம் இல்லை, இப்படிப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் கூறும்போது உங்கள் ஆழ்மனதில் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களை பதிய வைக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனம் அதற்கு ஏற்றாற்போல் செயல் விடையளிக்கும். உங்களுக்கு ஏற்படவிருக்கும் நல்லவற்றை நீங்களே தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி ஏதும் கிடையாது. உங்கள் ஆழ்மனம் அதை உங்கள் அனுபவத்தில் கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய துவங்குகிறது. சுயமாக தேர்ந்தெடுக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், அன்பை தேர்ந்தெடுங்கள், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். இந்த ஒட்டுமொத்தமான பதிவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னங்க, ஆழ்மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பம் எல்லா விஷயங்களுக்குமே அதுதான் காரணகர்த்தாவா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியுது. அப்ப இந்த ஆழ்மனம் சரியா இயங்கணும்னா எதை நம்ம சரியா வச்சுக்கணுங்க, நம்மளுடைய எண்ணத்தை சரியா வச்சுக்கணும். நம்மளுடைய மனதை தெளிவாக அதை ஒரு சாட்சி பாவமாக வச்சு அது கூட பேசி இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய ஆழ்மனதுக்கு அனுப்பி வைக்கிறது நம்மளுடைய பொறுப்புங்க. நம்ம மனம் பத்தி நிறைய பேசிட்டோம், நம்மளுடைய வீடியோஸ் நிறைய இருக்கு மனம் பத்தி. அப்ப அந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். நீங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனதை எப்படி நம்ம தெளிவா வச்சுக்கிறது, மனதுல எந்தெந்த மாதிரியான எண்ணங்களை போடணும், அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த மனதை சரியா நம்மளுக்கு கையாள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆழ் மனதுக்கு நம்ம எதை அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெளிவா தெரிய வரும். நம்ம மனதுகிட்ட சரியா பேசி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நம்ம சரியா தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதுக்கு நம்ம இதெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிற அவசியம் கூட இல்ல. காலப்போக்குல பாத்தீங்கன்னா அதுவே அதுக்கு பழகி போயிடும். இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சரியானதை மட்டுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஆழ்மனதுக்கு அனுப்பி வைக்கும். அதுவே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளாக ஆகிறோம். அப்ப இந்த ஆழ்மனதினுடைய சூட்சமத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறைவான செல்வ வளம், உயர்வான புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.